ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கேஸ் அவன் கூடயே நிற்கும். அவன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேஸுக்கும் ஏதோ தொடர்பாகி உள்ளே இடிச்சிட்டே இருக்கும். அவன் திருப்திக்காக அந்த கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணும் கிடந்து போராடுவான். தாயாளி போராடுவான். சால்வ் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை, பண்ணலைன்னு வச்சுக்கோ, அந்த கேஸ் அவனை நிம்மதியாகவே வாழ விடாது. நானா கேட்டேன் அந்த எஸ்பிட்ட, நீ அதனையா கூப்பிட்டு கொடுத்த? பாவம்லாம் அந்த பொண்ணு வெலோனி, அவ நல்லவளா கெட்டவளா? அவ சாவுக்கு அவ தான் காரணமா, இல்லை அந்த அப்பவே பொண்ணை வேற எவனாவது கொண்டுட்டாங்களா? எதுவுமே தெரிஞ்சுக்காம அவன் மேல தப்ப சொல்லி கேச முடினா நான் எப்படி முடிப்பேன்? ஒத்துக்க மாட்டேன்றான்ல. இதை கண்டுபிடிக்க முடியலனா நீ எல்லாம் என்ன போலீஸ்னு கேக்குறான்ல. அவ என்னமோ செத்து போயிட்டா, இருந்தாலும் அவளை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு உள்ள ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கான்ல. இங்க ஒருத்தன் கேக்குறான், இங்க ஒருத்தன் கேக்குறான். நான் என்ன பண்ணு? அந்த கொன்னவன தாயோடைய அவன் சங்கு நெரிச்சு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு சொல்லுதாங்க. எவன் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா? ஒரு பொண்ணியா எவ்வளோ மனசு இல்ல? அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவ எதுக்கு கோவப்படுவா எதுக்கு சந்தோஷப்படுவா தெரிஞ்சிருக்கணும்ல. அவ அம்மைக்கு தெரியல, கூட படிக்கிற ஃப்ரெண்டுகளுக்கு தெரியல, சொந்தக்காரனுக்கு தெரியல, கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு தெரியல. யாரை கேட்டா தெரியும்? இது என்ன கதையா? கடைசியில் எப்படியா தெரிஞ்சுக்கலான்றதுக்கு செத்தப்புறம் என்ன இப்படி கிறுக்காக்குறானா? ஒரு பாயிண்ட் அவன் நல்லவ இல்ல, ஒரு பாயிண்ட் இந்த பயலுக்கு சொல்ற மாதிரி அவ ஒரு கூதல தெரியட்டும். நான் ஏன் குடிக்க போறேன்? இதுல கொடுமை என்னன்னா அலெக்ஸு, அவளை கொன்னது யாருன்ற மர்மத்தை தெரிஞ்சுக்கிறத விட அவ மனசுக்குள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி உள்ள ஒருத்தன் கொன்னு கொலையா இருக்கிறான்டா. முடியல.